அனைவருக்கும் வணக்கம். நனதி ரமேஷ் பேசுகிறேன். இந்த பதிவில் ஓவர் திங்கிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது நாளுக்கு நாள் நிறைய பேர்கிட்ட சஃபர் ஆகிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு நடக்காத விஷயத்தையும் நடந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணி அதை ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி ப்ரெசண்டில் கொண்டு வந்து நம்மளுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் தான் ஓவர் திங்கிங். இது பர்டிகுலராக நம்மளுடைய தூக்கத்தை கெடுத்து நம்மளை ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். அது என்ன ஸ்டேட்னா மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்டான ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ இது நாள் கணக்கில் இப்படியே இருந்துச்சுன்னா ஒரு டிப்ரெஷனாக நம்மளுக்கு ஆழ் மனசில் தங்கிடும். ஸோ இதிலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அதற்கான இன்டென்ஷன் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். இப்போல்லாம் நிறைய பேர் ஃபிட்னஸ்க்காக நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்காக 90 days 20 days அந்த மாதிரிலாம் போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய ஓவர் திங்கிங்லேருந்து நான் வெளியில் வரப்போகிறேன்ற அந்த இன்டென்ஷன் க்ரியேட் பண்ணி அதற்கான டைம் நம்ம கொடுக்கணும். ஒரு 6 months 1 year 3 months அப்படின்ற அந்த பர்டிகுலர் டைம் கொடுத்தா தான் அதிலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டீக்ளெட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். டீக்ளெட் தான் உங்கள் லைஃப்பில் இருக்க தேவையில்லாத மெமரிஸை நம்ம டீக்ளெட் பண்ண போகிறோம். தேவையில்லாத நபர்களை டீக்ளெட் பண்ண போகிறோம். தேவையில்லாத விஷயங்களை டீக்ளெட் பண்ண போகிறோம். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் மெட்டீரியலிஸ்டிக்காகவும். ஒரு விஷயத்தை எனக்கு பார்த்தா எரிச்சலாகுது, இது ஒரு பேட் மெமரியை தான் கொடுக்குதுன்னா அது தூக்கி மற்றவங்களுக்கு சேரிட்டியாக கொடுத்துருங்க, தானமாக கொடுத்துருங்க. உங்கள் மெமரிஸை எரிச்சிடுங்க. அந்த பர்சன் என் லைஃப்கே வேண்டான்னா பிளாக் பண்ணிடுங்க, பெட்டர். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த ஓவர் திங்கிங்குள்ளே நான் போகிறேன் அப்படின்ற அந்த மனநிலை வருதோ அப்பெல்லாம் 5 4 3 2 1 கிரவுண்டிங் டெக்னிக்கை பயன்படுத்துங்க. 5 நல்ல மெமரிஸாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு ஒரு விதமான ஒரு மனநிலைக்கு போகுதோ பாருங்கள். உங்கள் மனசை ஒரு லைவ்லினஸோடு வச்சுக்கோங்க. 4 நல்ல பாடல்களை கேளுங்க, நல்ல மியூசிக்கை கேளுங்க. எனக்கு கத்துனா பிடிக்காது அப்படின்னா நல்ல சவுண்ட், இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டாக வச்சு கேட்டுக்கோங்க. உங்களுடைய சாய்ஸ் தான். 3 நல்ல அழகான விஷயங்களை கையில் வச்சு சென்ஸ் பண்ணுங்க, உணர்ந்து பாருங்க. கையில் பிடிச்சு பார்க்கும் பொழுது தான் அதனுடைய தன்மை நம்மளுக்கு புரியும். அது கூட இருக்க அந்த மெமரிஸ்ன்றது நம்மளுக்கு ரொம்ப அழகான மெமரியாக இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த கையில் வச்சு பாருங்கள். 3 விஷயங்கள், அது நபரோட கையாக கூட இருக்கலாம். பிடிச்சு உணர்ந்து இவங்க கூட இருக்க மெமரியை அப்படி ரீக்ரியேட் பண்ணுங்க. 2 நல்ல ஸ்மெல்ஸை ஸ்மெல் பண்ணி பாருங்கள். வாசனை திரவியங்கள், ஸ்மெல்னா பர்ஃப்யூம் கிடையாது. இந்த மாதிரி அரோமா ஆயில்ஸ் விற்கும் பாருங்கள், லாவெண்டர் அந்த மாதிரி ஆயில். 1 நல்ல விஷயமா வாயில் போட்டு சுவைச்சு பாருங்கள். கண்டிப்பாக அதில் இருக்க அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். மனசில் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும். இந்த 5 4 3 2 1 கிரவுண்டிங் டெக்னிக் கொஞ்சம் பெருசு தான், பட் நல்ல எஃபெக்டை கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வரணும்னா இதை விட பெட்டரான ஈஸியஸ்ட் டெக்னிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களோட திங்கிங்கை ஜேர்னல் பண்ணுங்கள். தினைக்குமே எழுதுங்க. எழுத நீங்கள் என்ன பேட்டர்னுக்குள்ளே இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். உங்கள் மனசில் இருக்க அந்த விஷயம் என்னன்னு புரிய வரும். நீங்கள் எதற்காக பயப்படுறீங்க, எதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணலாம். 1 மாதம் நீங்கள் ஜேர்னல் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்கு தோணும், இந்த விஷயத்துக்கு நான் பயந்துட்டு இருந்தேன், இந்த விஷயத்துக்கு நான் பர்டிகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக பயந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரத்துக்கான சொல்யூஷனை நீங்கள் தேடுவீங்க. ஸோ எப்பயுமே சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியும். இந்த ஓவர் திங்கிங்கிறது நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாக நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக நீங்கள் எடுத்து வச்சே ஆகணும். எந்த ஸ்டெப்புமே நான் எடுத்து வைக்காமல் ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வந்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது. அது நடக்காது. உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் செஞ்சுக்கிற ஒரு சின்ன விஷயமா இதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.